சில வேளைகளில் நம்முடைய லைஃப்பில் நம்ம விரும்புகிறோமோ இல்லையா, சில வேளையில் கத்த சிலரை வெக்கேட் பண்ணுவாங்க நம்ம லைஃப்ல இருந்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், லைஃப்ல இருந்தே சிலர் வெக்கேட் பண்ணுவாங்க. ஊழியத்தில், பிஸ்னஸில் எத்தனையோ காரியங்கள் நடக்கும். ஆனாலும் நீங்கள் நம்புங்க, ஒன்று வெக்கேட் ஆகுதுன்னா இன்னொரு பெஸ்ட்டை நமக்காக கத்தர் ஆயத்தப்படுத்தி உங்களை கர்த்தர் ஒன்றை வெக்கேட் பண்ண வைக்கிறாருன்னா, எல்லாரும் சொல்லுங்க, வெக்கேட் பண்ண வைக்கிறாருன்னா காண ஒன்றை ஆயத்தப்படுத்தி தான் ஒன்றிலிருந்து உன்னை வெக்கேட் பண்ண வைக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லலாமா? அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவருடைய காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் முடிவு கிடையாது, அது தொடக்கமாக இருக்கும். ஒருவேளை சில பிசினஸ் உங்களை விட்டு போகுதா, பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. சில மனுஷர்கள் உன்னை விட்டு போறாங்களா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் பெஸ்ட்டை உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ நினைச்ச காரியங்கள் உனக்கு நடக்காம போகிறது, கவலைப்படாத. அது வெக்கேட் பண்ணப்படுற மாதிரி இருக்கும். ஆனாலும் தேவன் உனக்கு வேற ஒரு நன்மையை, மகிமையான ஒரு நன்மையை கர்த்தர் எங்களுக்காக உங்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க நல்ல கைகளை உயர்த்தி தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Come on people.